பிறக்கும். திருநள்ளாறு தர்பாரண்யம் தெய்வம் நிறைந்த தலம். சனீஸ்வரன் அருள் பொழியும் சாந்தி தரும் நிலம். துன்பம் தீர்த்து நன்மை தரும் கருணை கடல்லவர். தர்பாரண்யேஸ்வரர் அருளால் வாழ்வில் ஒளி பிறக்கும். பிரம்ம ஒரு நாள் செருக்கால் சாபம் பெற்றான். சிவபெருமான் தண்டித்து சிருஷ்டி தொழில் கற்றான். கற்பை கூர்ச்சம் வைத்து பூஜை செய்தார். அங்கே அருளால் சுயம்பு லிங்கம் தோன்றினான். இங்கே பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், அம்ச தீர்த்தம், புகழ் பெற்ற தீர்த்தம். பூஜை செய்தார் தேவர்கள் கூட. புனிதமானது திருநள்ளாறு நாடு. திருநள்ளாறு தர்பாரண்யம் தெய்வம் நிறைந்த தலம். சனீஸ்வரன் அருள் பொழியும் சாந்தி தரும் நிலம். நலச்சக்கரவர்த்தி துன்பம் சனி கொடுத்தான். நெஞ்சம் வாடி இறைவனை வந்து தொழுதான். தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்தான். சனியின் துன்பம் உடனே விலகியது அன்றான். என்னை போல வந்த பக்தர் துன்பம் தீரட்டும் என்று நலன் வேண்டினான். இறைவன் கேட்டும் அருள் கொடுத்தார் ஈசன் கருணையோடு. அதனால் பெயர் பெற்றது திருநள்ளாறு நாடு. கிழக்கு நோக்கி சனி சன்னதி விளங்கும். உக்ரமூர்த்தி இன்று அனுக்கிரமமாய் நிற்கும். பிராம்பிகை அம்பாள் அருள் பொழிகின்றாள். கல்வி செல்வம் நலங்கள் அனைத்தும் தருகின்றாள். சொர்ண கணபதி கற்பக மரமாய் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவார் தாயாய். முருகன் கல்யாண கோலத்தில் நிற்க திருப்புகழ் பாடல் அருணகிரி சொன்னார். திருநள்ளாறு தர்பாரண்யம் தெய்வம் நிறைந்த தலம். சனீஸ்வரன் அருள் பொழியும் சாந்தி தரும் நிலம். துன்பம் தீர்த்து நன்மை தரும் கருணை கடல்லவர். தர்பாரண்யேஸ்வரர் அருளால் வாழ்வில் ஒளி பிறக்கும். ஏழரை சனி வந்தாலும் பயப்படாதே. இறைவன் அருள் இருந்தால் துன்பம் நீங்காதே. சோதனை தரும் சனி நீதியின் தேவன். நல்ல வழி காட்டும் நவகிரக ஈஸ்வர். எடுப்பதும் அவர்தான், காப்பதும் அவர்தான். கருணை பொழியும் தெய்வம் சனீஸ்வரன் தான். திருநள்ளாறு சென்று மனமாற வேண்டு. வாழ்க்கை வழியில் ஒளி வந்து சேரும். திருநள்ளாறு தர்பாரண்யம் தெய்வம் நிறைந்த தலம். சனீஸ்வரன் அருள் பொழியும் சாந்தி தரும் நிலம். துன்பம் தீர்த்து நன்மை தரும் கருணை கடல்லவர்.
பகவான் காப்பார் என்னாலும்